ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்பு, அதாவது நம்ம ஆல்ரெடி நிறைய கோயில்களில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிட்டு வந்தாங்க. தற்போது மற்றும் ஒரு டிக்கெட் கொடுக்குற வேலைவாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 35,400 வரைக்கும் இருக்குங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு 28/2/2025 10th பாஸ்லேருந்து 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் தனித்தனியான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிரந்தர அரசு பணி தான். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் ஒரு தடவை ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்கள் ஃபோட்டோ ஓட்டணும். அதிலே பார்த்திங்கன்னா அப்படி கிராஸாக சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் 1 இல்லை 2 இல்லை 18 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்டில் தேர்வு செய்கிறாங்க. ஸோ என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத குறிப்பிடணும். தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர், இதில் 3 ஏதாவது 1 குறிப்பிடணும். பிறந்த தேதி மற்றும் வயது அதையும் கரெக்டாக எழுதிடுங்க. பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்னு குறிப்பிடணும். நிரந்தர முகவரி, ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் என்ன ரிலீஜியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயது பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு டிக் பண்ணணும். அதே மாதிரி என்ன கல்வி தகுதி, முக்கியமாக நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கல்வி தகுதியை வச்சுருக்கீங்களா அப்படின்றத குறிப்பிடணும். இதர தகுதிகள் ஏதாவது இருப்பினா அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று இணைக்கப்பட்டிருக்கா இல்லையா, எஸ்ஆர் நோ, ஆம் இல்லை அப்படின்னு குறிப்பிடணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 13 பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் இல்லை அப்படின்னு குறிப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையில் ஏதாவது ஒரு கோயிலில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க வேலை செய்கிறாங்களா அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் குறிப்பிடணும். குறிப்பிட்டுட்டு உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பெயர் குறிப்பிட்டு கீழே பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் கரெக்டாக அந்த இடத்துல சைன் பண்ணி இடம், தேதி அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்லான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு பார்த்திங்கன்னா 28/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன பதவிகள், எவ்வளோ சம்பளம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில், திருவண்ணாமலை மாவட்டம், இங்கே தான் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தட்டச்சர் டைப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி இருக்கும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். முக்கியமாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தட்டச்சம் பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கணினி பயன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பாதுகாவலர் அப்படின்ற கேட்டகரியில் 70 பேர் எடுக்கிறாங்க. ஆண்கள் 60 பேர், பெண்கள் 10 பேர். 19,900லேருந்து 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும்.
அதே மாதிரி கூர்க்காக்கும் அதே தான், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சம்பளம். அதே மாதிரி ஏவலால் அப்படின்ற கேட்டகரியில் 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சம்பளம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாமே உபகோயில் பெருக்குபவர், கால்நடை பராமரிப்பாளர், உபகோயில் காவலர், இது எல்லாத்துக்குமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்துறை காலி பணம் தனியாக கொடுத்துருக்காங்க. திருமஞ்சனம் அதில் 3 கேட்டகரி இருக்குது. 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சம்பளம், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி முறைஸ்தானிகம், ஓடல், தாளம், தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்னு கேட்டகரி, இதுக்கெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பில் வந்து பார்த்திங்கன்னா 20,600லேருந்து 65,500 வரைக்கும் சம்பளம், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிளம்பர் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சம்பளம், ஐடிஐ குழாய் தொழில், குழாய் பணியாளர் இதில் படிச்சிருக்கணும். உதவி மின் பணியாளரில் வந்து பார்த்திங்கன்னா 16,600லேருந்து 52,400 வரைக்கும் சம்பளம், இதுக்கும் ஐடிஐ படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் அப்படின்ற கேட்டகரியில் 36,700 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் பண்ணி 1,16,000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு பிஎட் பிடி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவார ஆசிரியர், சங்கீத இசை ஆசிரியர், இது எல்லாத்துக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த தேவார ஆசிரியர் யாதொரு ஆகம பள்ளி இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டய படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகம ஆசிரியர் சேம் அதே தான். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்த பதவிக்கு உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னா அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரு ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நான் சொன்ன சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸில் அட்டாச் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு, எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றதையும் வரிசையின் குறிப்பிடணும். என்ன பணின்னு குறிப்பிட்டு இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில், திருவண்ணாமலை 60601 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். இது கூட 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட ஒரு A4 கவரும் உள்ளே வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கான கால் டிக்கெட் வரும். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்படியே எழுதி அனுப்புங்க பின் நம்பரோட. ஸோ லாஸ்ட் டேட்டு 28/2/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஓடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.